கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஸோ இதோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது, சீப்பாக இருக்கா, ஸோ இப்படி அதே சேம் டைம் வால்யூம் எந்த அளவுக்கு ஹைக்காக இருக்குது, இப்படின்ற இந்த மற்ற எல்லா அனாலிசிஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிசிபி பேங்க் லிமிடெட். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 5982 கோடி, ஸ்டாக் பிஇ 8.93%. இது இண்டஸ்ட்ரி பியோட நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஸோ 15.2 இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கு சீப்பாகவே இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 7.67% இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்ஓஇ 11.4% இருக்குது. ஸோ ஆர்ஓஇ அண்ட் பிஇ, ஸோ இந்த மூணு பேராமீட்டர்ஸுமே உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. அதே சேம் டைம் சீப்பாகவும் இருக்குது. அதாவது இதோட வேல்யூஷன் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெப்ட்டு. ஸோ டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி 11.8 இருக்குது. ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஃபினான்சியல் பொறுத்த வரைக்கும் டெப்ட்டு இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்டாக்குக்கு கொஞ்சம் ஹையாகவும் கொஞ்சம் மாடரேட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பெக் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ பெக் ரேஷியோ 0.31 தான் இருக்குது. ஸோ நல்லா வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றது நமக்கு இந்த விஷயத்தில் தெரியுது. அதே சேம் டைம் இதோட வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட ரெவன்யூலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது நமக்கு இவங்க இந்த ஆர்ஓசியை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ பார்க்கலாம். ஸோ புக் வேல்யூ நம்ம தேவையில்லை, பட் இருந்தாலும் பார்க்கலாம். புக் வேல்யூவோட கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ புக் வேல்யூ 189, அதே சேம் டைம் கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது 186. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் 46,91,563. இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 35,95,020. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. அதே சேம் டைம் வளரக்கூடிய ஒரு கம்பெனி, வால்யூமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இவங்களோட இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸை எந்த அளவுக்கு இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்றத இப்போ பார்த்துலாம். செப்டம்பர் 1823 கோடி. இயர் ஆன் இயர், அதாவது குவார்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணணும். அப்படி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது தான் இந்த ஸ்டாக் அதாவது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்டபுளாக இல்லை லாஸாக அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1445 கோடி. ஸோ 2024 செப்டம்பர் இங்கே இருக்குது. ஸோ 1568 கோடி. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 280 crores வந்து உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்லைட்லி ஹைக் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கொடுக்காமல் இருக்காங்க. ஓகே, நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 184 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது 155 கோடி. ஸோ போன வருஷம். ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கோடி வந்து உங்களுக்கு அதிகமாக தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இவங்களோட நெட் என்பிஏ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். இங்கே இருக்குது. கிராஸ் என்பிஏ பொறுத்த வரைக்கும் 3.89 இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 2.91 இருக்குது. ஸோ நல்ல விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகிக்கிட்டே போகணும். ஸோ இந்த கிராஸ் என்பிஏ பொறுத்த வரைக்கும் நான் பர்ஃபார்மிங் அசட், ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து குறைய ஸோ அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்பிஏ. ஸோ நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.54 இல்லை, நம்ம வந்து இதை இங்கே பார்க்கலாம். ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கலாம். ஸோ நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும்
1.21%. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த குவார்ட்டர். அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் நம்ம பார்க்கும்போது 1.17, இப்போ 1.21. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, அதாவது நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சீப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் கர்நாடகா பேங்க் லிமிடெட். இந்த கர்நாடகா பேங்க் மார்க்கெட் கேபிட்டல் 7137 கோடி. ஸ்டாக் பிஏ 6.22%. இந்த ஸ்டாக் பியோட இண்டஸ்ட்ரி பியை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது 15.2. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் அதாவது இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி வந்து கம்மியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ. இந்த ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 6.33%. ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 11.1% இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்க்கும்போது ஸ்டாக்கோட பி உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூடாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ ஹெல்த்தியாக இருக்குது. ஆர்ஓஇயும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு டெப்ட்டு பார்க்கலாம். ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 8.27% இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பெக் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ பெக் ரேஷியோ பார்க்கும்போது 0.17 தான் இருக்குது. ஸோ பெக் ரேஷியோ ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. அதே சமயத்தில் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது இன்னும் வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றத ஸோ இந்த பெக் ரேஷியோ வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. பெக் ரேஷியோ மீன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு உங்களுக்கு அதோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் பார்க்கலாம். ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் 51,85,446 உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் வால்யூம் 4,07,31,335. இந்த முக்கியமாக பார்க்கும்போது இப்போ பேங்கிங் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டாக்காக இருக்கட்டும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்கிங்கும் பொறுத்த வரைக்கும் நல்லா அதாவது பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை தவிர மிட் கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும் ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வரிசையாக நிறைய ஸ்டாக்கை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கர்நாடகா பேங்க்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் டைம் வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட வால்யூம் வந்து உங்களுக்கு வியக்கத்தக்க வகையில் இருக்குது. ஸோ 51 லட்சத்துலேருந்து 4 கோடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year வால்யூம் வந்து ரொம்ப கம்மி. 1 year வால்யூமை விட பல மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஹைக்காக இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் சீப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களோட ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2179 கோடி இருக்குது. செப்டம்பர் 2179 கோடி. ஸோ இப்போ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது 2234 கோடி. ஸோ அப்படி இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ கீழே தான் விழுந்திருக்கு. உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குன்னு வைங்களேன். 180 crore அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட ஒரு 435 crore வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரெவன்யூ கம்மியாக தான் ட்ரேட் பண்ணி அதாவது கம்மியாக தான் உங்களுக்கு ரெவன்யூ எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது என்ன இருக்குது ஸோ கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 252 கோடி. ஸோ இதை இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 274 கோடி. ஸோ 274 ஸோ ரெவென்யூ அங்கே டிக்ளைன் ஆகிருக்கு. அதே சேம் டைம் ப்ராஃபிட்டும் கீழே தான் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது ரெவென்யூ குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. ஸோ இந்த செக்டார் மேலே போகிறதுனால ஸோ இந்த ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டான ரிசல்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் என்பிஏ பார்ப்போம். ஸோ கிராஸ் என்பிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் குவார்ட்டர் பார்க்கும்போது 3.33%. ஸோ அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்களேன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது கம்மியாகிட்டே வரணும். ஸோ எங்களுக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெட் என்பிஏ. ஸோ நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் இப்போது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 1.35%. அதே சேம் டைம் பார்க்கும்போது 1.46%. ஸோ நெட் என்பிஏ உங்களுக்கு நல்லா இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் உங்களோட ரெவென்யூ டிக்ளைன் ஆனதுனால இவங்களோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஓகே, ரொம்ப பேட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது, வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் சிஎஸ்பி பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 7180 கோடி. ஸ்டாக்கோட பி 11.6. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது, 15.2. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட பி நல்லாயிருக்கு. சேம் டைம் ROCE 7.11%, ROE 14.3% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 3 பேராமீட்டருமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட்டு. ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 9.36 மாடரேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்களோட புக் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், 271. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.52 டைம்ஸ் வந்து உங்களுக்கு புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.28 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. ஸோ என்ன முதல்ல பார்த்த ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேல்யூஷன் கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.28 இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு 0.13 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ வால்யூமை பார்க்கலாம். வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 4,45,730. கரண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 4,26,120. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஸோ இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணமோ, ஸோ இந்த ஸ்டாக்கை அப்படியே நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா நாளைக்கு மார்னிங் 7:30க்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் எப்படி இருக்குது, ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால் தான் நம்ம இப்போது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸாக நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் நம்ம சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்துருவோம். 1100 கோடி செப்டம்பர். ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்குது 865 கோடி. ஸோ ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போதும் 1041. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு நல்ல விஷயம். ரிசல்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம அதர் இன்கம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தேன். ஸோ அதர் இன்கம் பரவாயில்ல, நார்மலாக அது மாடரேட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 160 கோடி. ஸோ இதே இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 138 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் 138 கோடி. ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ரிசல்ட்ஸ். ஸோ ப்ராஃபிட், அதாவது ரெவென்யூ அதிகமாக இருக்குது. அந்த ரெவென்யூ எந்த அளவுக்கு அதிகமானுச்சோ அதே அளவுக்கு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிராஸ் என்பிஏ பொறுத்த வரைக்கும் 1.81%. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 1.68%. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெட் என்பிஏ பார்க்கணும். ஸோ இது கிராஸ், ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம கிராஸ் என்பிஏ, இப்போ பார்க்க போகிறது நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் 0.52. அதே சேம் டைம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 0.69% இருக்குது. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதே சேம் டைம் ஸோ இதோட வேல்யூஷனும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தாராளமாக இந்த ஸ்டாக்கில் ஸோ பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் L&T டெக்னாலஜி சர்வீஸ் லிமிடெட். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 45,250 கோடி.
ஸ்டாக்கோட பிஇ 35.4. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 34.1. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ROC 28.3யும் ROE 22.2வும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஸோ இந்த ஐடி செக்டாருக்கு அவங்களோட அந்த ROCE ROE ஹையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த TCS பார்த்தீங்கன்னா 60 வச்சுருப்பாங்க ROCலாம். ஸோ ROE பார்த்தீங்கன்னா 48லேருந்து 50க்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ROCE ROE மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு நம்ம இந்த ஸ்டாக்கை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3.35 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ 3க்கு மேலே இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு இன்னும் போகலை. ஸோ மாடரேட்டாக இருக்குது. ஸோ இவங்களோட பிஆர் இருக்கட்டும் இல்லை ROCE ROE ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெக் ரேஷியோவும் பார்த்தோம்னா மாடரேட்டாக இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கில் பண்ணலாம். ஸோ வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1 month ஆவரேஜ் வால்யூம் 1,41,396. கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 58,699 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து இப்போ உங்களுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு. 1 month ஆவரேஜ் வால்யூமோட இப்போ கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாளைக்கு பார்த்தோம்னா இது என்ன ரீசன்னால குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஓகே, செப்டம்பர் 2025 2,980 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 2,573. ஸோ ரெவென்யூ வந்து இவங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் 60%. இதே இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 19%. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 3% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது சேமாக இருக்குது. லாஸ்ட் 3 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 60%ல் தான் இருக்குது. ஓகே, இவங்களோட நெட் ப்ராஃபிட் என்னை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கும். ஓகே, நெட் ப்ராஃபிட் இந்த பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 329 கோடி. அதே சேம் டைம் பாருங்கள், பரவாயில்ல. ஸோ ரெவென்யூ அதாவது 320 கோடி. ஸோ உங்களுக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோடி கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குது, ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. இங்கே வந்து 9 கோடி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஃபண்டமெண்டலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் தாராளமாக நம்ம இந்த மாதிரியான ஸ்டாக்கில் பண்ணலாம். ஸோ L&T அப்படின்றது ஒரு நல்ல கம்பெனி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது 4 ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டாக்குமே பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு பேங்கிங் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ண கூடிய ஒரு செக்டார்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பேங்கிங். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் கொடுக்காத ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் தான். அதோட ஆல் டைம் ஹையவே இப்போ தான் எப்படி சொல்கிறது, பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்கில் நீங்கள் நல்ல கம்பெனியாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டைம்லையும் நம்ம இதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரியான செக்டார் வைஸாக நம்ம வந்து வீக்லியில் அதாவது வீக்லியில் மட்டும் வீக்லி ஒன்ஸ் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும், ஸோ எந்தெந்த செக்டார்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எந்தெந்த செக்டார்லாம் நெகட்டிவாக இருக்கும், ஸோ அப்படின்றத நம்ம அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே சாட்டர்டே ஆர் சண்டே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நம்ம இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.